الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்படியாக ஹதீஸே குதுசியினுடைய அந்த ஹதீஸுகளை தொடர்படியாக விளக்கமாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஹதீஸுடைய பாடங்கள் நம்ம படிக்க படிக்க நமக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பெரிய ஒரு அருள், அவனுடைய மிகப்பெரிய கிருபை, நபியினுடைய சுன்னத்தான வாழ்க்கைகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லாமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில நாம இன்னைக்கு படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, அன்-நபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم أن رسول الله صلى الله عليه وسلم قال الله أنفق يا ابن آدم أنفق عليك. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சக்தியும் மேன்மையும் உடைய அல்லாஹ் கூறினான், ஆதமின் மகனே, நீ நல்ல வழியில் செலவிடு, நான் உனக்கு செலவழிப்பேன் என்பதாக அல்லாஹ் தன்னிடத்துல கூறியதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. நாம நல்ல வழியில பணம் காசுகளை சம்பாதித்து நல்ல வழிகள்ல நாம் அதை செலவழிக்கிற நிலையில அல்லாஹு தாலா நமக்கு 4 விதமான பரக்கத்துகளை கொடுக்கறான் அப்படிங்கறத இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி நம்முடைய வியாபாரம், நம்ம பணம் சம்பாதிக்கிறது. அதை எப்படி சம்பாதிக்கிறோம், அதை எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி. நம்ம நல்ல முறையில சம்பாதிச்சு அதை நல்ல வழிகள்ல நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு கொடுப்பேன், திரும்பி கொடுப்பேன், உனக்கு அதிகப்படுத்துவேன், நீ எதுவெல்லாம் விரும்புகிறாயோ அதை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா பல நிலைகள்ல நாம அந்த மாதிரி செலவு செய்ய மாட்டேங்கிறோம், பயப்படுறோம். பணம் காசுகள் செலவு செஞ்சிட்டோம்னா தீர்ந்து போயிரும், இல்லாம போயிரும், நம்ம இடத்துல இருந்து ஏழ்மை வந்துரும் அப்படின்னு ஒரு பயம் நம்ம இடத்துல இருக்குது. அதனாலதான் நாம நல்ல காரியங்கள்ல செலவழிக்கிறதுல பல நேரங்கள்ல யோசிச்சு செலவழிக்கிறோம். அதனால திரும்பி நமக்கு கிடைக்கிறதுமே குறைவானதாகவே கிடைத்து கொண்டிருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ நல்ல வழியில எனக்கு செலவழி, என்னுடைய வழியில நான் சொன்ன வழியில நீ செலவழி, நிச்சயமாக நான் உனக்கு அதிகப்படுத்துவேன், நிறைய கொடுப்பேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த பிறகு நாம செலவழிக்காம இருக்கிறது நல்லதல்ல. இப்ப இது போன்ற ரமஜானுடைய காலங்கள்ல பரக்கத்தினுடைய திறவுகோல் ஜக்காத்து தான். சதக்காக்கள், உதவி செய்வது, சொத்துக்கள்ல பரக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய வியாபாரங்கள்ல மோசமான அசிங்கமாக இருக்கக்கூடிய முசீபத்துகளை அதை நீக்கும். இரு உலகத்திலையும் லாபத்தை கொடுக்கும். நம்ம எப்படி நல்ல முறையில சம்பாதிச்சு நல்ல முறையில செலவழிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோமோ நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலையும் ரிஸ்க் அபிவிருத்தி பண்ணுவான், மறு உலகிலையும் அதனுடைய பெரும் நன்மைகளை கிடைக்கக்கூடிய மக்களாக நம்மள அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். அதனால எப்பயுமே இந்த மாசங்கள்ல, குறிப்பாக எல்லா காலங்கள்லயுமே அல்லாஹ் சொல்றான், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதங்கள்ல நம்மனால எவ்வளவு முடியுமோ தயவு செய்து ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவங்களாக மாறணும். ஜக்காத் என்பது அது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி, சமூகத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஜக்காத். உதாரணத்துக்கு பேர்னாம்பட்ல எத்தனை % மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கணக்கிடணும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் மேன், கல்வியாளர்கள், இந்த ஊர்ல அபிவிருத்தி வரணும்,
இந்த ஊர்ல பரக்கத் கிடைக்கணும், இந்த ஊர்ல நிறைய நல்ல வியாபாரங்கள் மூலமாக மனிதர்கள் செழித்து வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த ஊர்களுடைய ஏழைகளுக்கு செய்யக்கூடிய அந்த நிலைகளை கணக்கிட்டு நாம செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்றான், நீ எனக்கு செலவழி, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீ எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன். இப்ப எனக்கு உதவி செய் அப்படின்னு அல்லாஹ் எதை வச்சு சொல்றான்? நான் சொல்லக்கூடிய வழிகள்ல செலவு செய்யணும் என்ன சொல்றானா, ஏழைகளுக்கு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, சமூகத்துல படித்து உயரணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் உதவி செய்வதை கொண்டு நாம் இந்த ஊரை ஒரு நல்ல நிலையில உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஒவ்வொரு மஹல்லாக்களுமே திட்டமிடணும். இந்த மஹல்லாவை சுத்தி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க, இப்ப அந்த மஹல்லாவுல அந்த உதாரணமா ஒரு 300 குடும்பங்கள் இருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த 300 குடும்பங்கள்ல குறைஞ்சது ஒரு 20 to 50 குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே அப்படின்னு சொன்னா யாரிடத்துல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் காசு இல்லையோ அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. சில பேருடைய குடும்பங்களுடைய நிலைகள் நமக்கு தெரியும், பல பேருடைய குடும்பங்கள் நமக்கு தெரியாது. அந்த குடும்பங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய செல்வந்தருடைய ஒரு ஊருக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு நிகழ்வு, எஜுகேஷன் நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு போனேன். நிகழ்வு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நபர் என்னை சந்திச்சார். வந்து மௌலானா கொஞ்சம் என் கூட வர்றீங்களா, ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் எங்க போனாலும் அங்க இருக்கக்கூடிய வீடுகளை, தெருக்களை போய் பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அப்ப நான் என்னை கூட்டி போனாங்க, நானும் போனேன். அங்க போனா ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு கணவன், ஒரு மனைவி, 3 பிள்ளைங்க. கணவருக்கு பக்கவாதம் அடைச்சு அப்படியே படுத்திருக்கிறார், எந்திரிக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. அந்த அம்மாவுக்கு சுகர் அதிகமாகி அந்த அம்மா அப்படியே இருக்குது. குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த குடும்பத்தை பார்த்தா அவ்வளவு வருத்தமா இருக்கு. வீடுகள்ல கரண்ட் சரியா இல்ல, விளக்கு இல்ல, எதுவுமே இல்ல அந்த வீட்டுல. அந்த அம்மாட்ட போய் கேட்டா அந்த அம்மா தேம்பி அழுகுது. ஒரு காலத்துல நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா இருந்தோம், நாங்க நிறைய பேருக்கு மக்களுக்கு கொடுத்தோம், ஆனா இவருக்கு பக்கவாதம் வந்து விழுந்த பிறகு யாருமே எங்களை கண்டுக்கிறது இல்ல, நாங்க போய் மக்கள்கிட்ட கேட்கறதுக்கும் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு, கேவலமாக இருக்குது, கேட்க மனசு வர மாட்டேங்குது, அதனாலேயே மருத்துவம் பார்க்க முடியல, அவருக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுக்க முடியல. அந்த அம்மா அழுகிறத பார்த்தா வருத்தமா இருந்துச்சு. உடனே அந்த ஊருடைய முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவங்க என்ன கேட்கிறாங்க, அப்படியா எங்க ஊர்ல இப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி நிறைய பேரு உதவி செய்ய தயாராக இருப்பாங்க. ஆனா சரியான முறையில நம்ம கணக்கிட்டு அந்த குடும்பத்தை பார்த்து, அந்த குடும்பம் தகுதியான குடும்பமா அப்படிங்கறத கணக்கிட்டு நாம அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய சேவைகளை, ஜக்காத்துகளை, சதக்காக்களை நம்ம கொடுக்கலன்னு சொன்னா நம்ம ஊர் வளர்ச்சி அடைகிறதுல பெரிய பலகீனம் அடையும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு ஊர் செழிப்படையணும், ஒரு சமூகம் செழிப்படையணும்னா அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய ஏழைகள், கண்ணீர் விடக்கூடிய மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆதரிக்கப்படக்கூடியவங்களாக மாறணும். அவங்களை கண்டுகொள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அதன் மூலமாக துக்கத்தின் காரணமாக யார்ட்டையும் கேட்க முடியாம கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒருவேளை மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அதனுடைய பாவங்கள் அந்த மஹல்லாவுடைய எல்லா மக்களையும் தான் சாரும். இஸ்லாமிய மார்க்கம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட ஜக்காத்துங்கிற ஒரு கடமை இருக்குது, சதக்கான்னு ஒண்ணு இருக்குது, தர்மம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் நம்ம சமூகத்துல ஏழைகள் இருக்காங்க, கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்கன்னு ஒரு மஹல்லாவுல ஒரு குடும்பம் இருந்தா அந்த குடும்பத்தினுடைய நிச்சயமாக அந்த கேள்விகள் நிச்சயமாக எல்லாத்திட்டையும் தான் கேட்கப்படும், நிச்சயமாக கேட்கப்படும். அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவங்களாக நாங்க மாறணும். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், நீ எனக்கு செலவழி, நான் உனக்கு செலவழிக்கிறேன். இப்ப நாம இங்க வந்திருக்கிறவங்கள்ட்ட நான் ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கிறேன், இந்த ரமஸான வாழ்க்கையில முடிவெடுங்க. என்னால ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்க முடியுமா, என்னால ஒரு குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கறத உறுதி கொள்ளுங்க. அது உங்களுடைய ரிலேஷனாக இருக்கலாம், அல்லது உங்க நண்பர்களாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம், இல்ல உங்க மஹல்லாவாசிகளா இருக்கலாம். அவங்கள யாரையாவது ஒரு குடும்பத்தை நீங்க என்ன செய்யுங்க, கணக்கெடுத்து அந்த குடும்பத்துக்கு உங்களால ஜக்காத் வாங்குறதிலிருந்து ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக மாற்ற முடியுமா? அப்படி எப்படி செய்யலாம்? வெறுமன ஜக்காத்துகளை வெறுமன சும்மா 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபான்னு பிரிச்சு கொடுக்க கூடாது. நம்முடைய பணத்தை 3 பகுதியா பிரிச்சுக்கணும். ஜக்காத்தை ஒரு பகுதியை குறிப்பிட்ட தொகையை ஒரு குடும்பத்துக்கு செலவழிக்கணும், ஒரு தொகையை நம்முடைய உறவுகளுக்கு செலவழிக்கணும்,
ஒரு தொகையை நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க, ஊருக்கெல்லாம் செலவழிப்போம், நமக்கு கீழே வேலை செய்வாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, அவங்க வறுமையில இருப்பாங்க, அவங்கள கண்டுக்க மாட்டோம். அப்படி விட்டுறக்கூடாது. எப்பயுமே ஜகாத் என்பது, சதகா என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய சட்டம் தான் இங்க இருக்கு. இஸ்லாத்துல கொடுக்கப்படக்கூடிய எல்லா சட்டங்களும் சும்மா சடங்குகள் கிடையாது. தொழுகை ஒரு சடங்கு கிடையாது, குர்ஆன் சடங்கு இல்ல, தான தர்மங்கள் சடங்குகள் கிடையாது, மற்ற சமூகத்துல சடங்குகள் மாதிரி சடங்குகள் கிடையாது. இது எல்லாமே சமூக எம்பவர்மெண்ட், சோசியல் எம்பவர்மெண்ட். ஆனா அந்த சோசியல் எம்பவர்மெண்ட் நோக்கி நம்ம நகர்றோமா? நகர்றதில்லை. ஒவ்வொரு மஹல்லாக்களும் செய்யணும், யாராரோ செய்வாங்க, அது நமக்கு அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஒவ்வொரு மஹல்லாக்களும், இப்ப இந்த மஹல்லாவுல இந்த வருஷம் ஒரு 30 குடும்பம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, நாங்க இந்த மஹல்லாவுடைய மக்கள் முயற்சி செய்து அந்த 30 குடும்பங்கள்ல ஒரு 5 குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்போம். எப்படி மீட்டெடுக்கலாம்? அந்த குடும்பத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த குடும்பத்துல யாராவது ஒரு பையனை படிக்க வச்சு அந்த பையனை முன்னேற்றுவதன் காரணமாக ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளை ஜகாத்துடைய நிலைக்கு அவங்கள கொடுக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்கலாம். சமீபத்தில் நான் திருவள்ளூர் போயிருந்தேன். அந்த ஊர்ல மாஷா அல்லாஹ் இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டம், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு 150 இளைஞர்கள் ஒன்று சேர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இளைஞர்களுக்கும் வகுப்புகள் நடக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லைஃப்ல என்னென்ன தேவைகள், எங்கெல்லாம் நீங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சில மாணவர்கள், ஒரு 6-7 மாணவர்கள் என்னை தனியா சந்திச்சாங்க. மோனா, நாங்க அந்த மோட்டர் பைக் கடையில வேலை பார்க்கிறோம், 2 வீலர் மெக்கானிக்கா வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சம்பளம்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா சம்பளம், அவ்வளவுதான். 2 வீலர் மெக்கானிக், எல்லாமே டிராப் அவுட், 10th படிக்கல, +2 படிக்கல, எல்லாம் டிராப் அவுட்டா இருக்காங்க. அப்ப என் நண்பர் டிவிஎஸ்ல இருந்தாரு. நான் அவரிடத்துல போன் பண்ணி, இப்படி இளைஞர்கள், இப்படி ஏழ்மையான மாணவர்கள் இருக்காங்க, உடனே அகமது உடனே அனுப்புங்க, நம்ம இன்டர்வியூ எடுப்போம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க போனாங்க, 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த 6-7 பசங்களுக்கும். அந்த பையனுக்கு எல்லாம் மெக்கானிக் நல்லா தெரியுது, ஆனா சர்டிபிகேட் இல்ல. சர்டிபிகேட் இல்லாததுனால அந்த பசங்கனால அடுத்த லெவல்ல வாழ்க்கையில போக முடியல. அவங்கள கூப்பிட்டாங்க டிவிஎஸ் கம்பெனிக்கு, 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஸ்டைஃபன்ஸ் பணம் கொடுத்தாங்க. கொடுத்து 3 மாசத்துக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இன்னைக்கு அந்த பசங்களுக்கு எல்லாம் 26,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு, ஒருத்தன் பூனேல இருக்கான், ஒருத்தன் திருப்பத்தூர்ல, ஒருத்தவங்க வேலூர்ல, ஒருத்தவங்க சென்னையில, பல ஊர்களுக்கு அந்த கம்பெனிஸ்க்கு அனுப்பிட்டாங்க. அங்கெல்லாம் மெக்கானிக்கா ஒர்க் பண்றாங்க. திரும்பி நான் அவங்களை அந்த இளைஞர்ல சந்திக்கும் போது அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. மொழனா, நாங்க இன்னைக்கு குடிசை வீடுகள்ல இருந்து நாங்க வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், எங்களுடைய குடும்பங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுதான் சமூக மாற்றம். இந்த மாற்றத்தை தான் ஒவ்வொரு மஹல்லாக்களும் திட்டமிட்டு செய்யணும். இதுதான் சமூக எழுச்சி. இதை செய்வதை கொண்டுதான் மக்களை மீட்டெடுக்க முடியும், இதை செய்வதை கொண்டுதான் மக்களை நம்ம சரி செய்ய முடியும். அதை எப்படி செய்யணும்? அதற்கு நம்முடைய ஃபண்ட, நம்முடைய ஜக்காத்துகளை, நம்முடைய சதக்காக்களை, யாருக்கு ஜக்காத் தகுதியோ ஜக்காத்தை கொடுங்க, யாருக்கு சதக்கா தகுதியோ சதக்காவை கொடுங்க. அப்படி ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு மஹல்லாவும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை நம்ம ஏற்படுத்த முடியும். இனிமேல்லாம் அரசு நமக்கு ஒரு திட்டம் போட்டு நம்மளை மேம்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மஹல்லாக்களும் இலக்குகளோடு பயணித்தோம்னா பெரும் மாற்றத்தை நம்மளால இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்த முடியும். இது அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்றான். அதே மாதிரி 4வது மிக முக்கியமான விஷயம், நீங்க எனக்கு செலவழிங்க, நீங்க நான் சொன்ன வழியில நீங்க ஜக்காத்துகளை, தான தர்மங்களை செலவழிங்க, நான் உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறத 4வது மிக முக்கியமான கருத்தாக என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதார சமநிலையை நம்ம ஏற்படுத்த முடியும். இஸ்லாமிய பொருளாதார கொள்கையில மிக முக்கியமானது, நம்ம லாப நோக்கத்திற்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்புங்கிறது வெறுமன லாப நோக்கம் மட்டும் காரணம் கிடையாது. மாறாக அது முழுக்க முழுக்க பங்கிடுதல், the contribution of wealth. எப்பயுமே ஒரு பக்கத்து மட்டுமே வெல்த் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல இஸ்லாம் ரொம்ப வன்மையாக அதை போதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் எப்பெல்லாம் தொழுகையை அல்லாஹ் சொல்றானோ அப்பெல்லாம் ஜக்காத் சொல்லுவோம், வஅகீமிஸ் ஸலாத் வஆத்து ஸகாத், வஅகீமிஸ் ஸலாத் வஆத்து ஸகாத். அதனால இந்த ஹதீஸினுடைய மிக ஆழமான ஒரு கருத்து என்னன்னா, சமநிலைய சமூகத்தை நம்ம உருவாக்கணும்னா நாம திட்டமிட்டு செலவழிக்கணும். இஸ்ராப் பண்ணக்கூடாது, டூப்ளிகேட்டா ஒருத்தவங்களுக்கு எல்லாம் திரும்ப கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மஹல்லாக்களும், எங்க மஹல்லாவுல இந்த வருஷம் நாங்க 5 குடும்பங்களை மீட்டெடுக்கிறோம். மாஷா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, கடந்த 5 வருஷத்துல மட்டும் 2342 குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த வேலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்தந்த மக்கள் மாஷா அல்லாஹ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, அந்தந்த ஊர்கள்ல அந்த வேலையை திட்டமிட்டு அவங்க செய்யறாங்க. ரொம்ப பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லை, சுருக்கமான முறையில, சிம்பிளான முறையில 50 குடும்பத்தை மீட்டெடுக்க அவசியம் இல்லை, 5 குடும்பத்தை மீட்டெடுக்கலாம்.
அது முடியும் நம்மனால. அப்ப அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு பயணித்தோம்னா ஒவ்வொரு மஹல்லாக்களும் முழுமையடைந்த மஹல்லாவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ். 12வது ஹதீஸ் عن ابي مسعود الانصاري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم حسب رجل ممن كان قبلكم அப்படின்னு இந்த ஹதீஸ் ஆரம்பிக்குது. அபூ மஸ்ஊத் அன்சார் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் ஒரு மனிதர் மறுமையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் ஒரு மனிதர் மறுமையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அவர் மக்களுடன் வியாபார ரீதியாக பழகி வந்தார் என்பதை தவிர அவரிடம் எந்த நன்மையும் காணப்படவில்லை. மக்கள்கிட்ட அவர் பழகிறதெல்லாம் வியாபாரத்தை பத்தி தான் பேசுவாரு, வியாபாரத்தை மட்டும்தான் செயல்படுத்துவாரு, வியாபாரத்துக்காக மட்டும்தான் மக்களை ஒன்று கூட்டுவார், பேசுவார். வேற எந்த காரணத்துக்கும் மக்களோடு அவர் பழகல, நன்மையும் காணப்படவில்லை. மேலும் அவர் வசதி படைத்தவராக இருந்ததால் வறுமையில் உள்ளவரிடம் கடனை வசூலிப்பதில் சலுகை காட்டுமாறு தனது வேலையாட்கள் கட்டளையிடுவார். நிறைய காசு பணம் வச்சிருப்பாரு, ஆனா யாராவது கடன் வாங்கிட்டு போனா அந்த கடனை திருப்பி கேட்கறதுக்கு நேரம் கொடுப்பார். உடனே கேட்க மாட்டாரு, அடிக்கடியா வசூல் பண்ண மாட்டாரு. சில நேரங்கள்ல பரவாயில்ல விட்டுருங்க அப்புறம் தருவாங்க போங்க அப்படிம்பாரு. அந்த தனக்கு கீழே வேலை கடன் வாங்கி போனவங்கள ரொம்ப சலுகைகள் கொடுப்பார். நம்மள்ட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட அடாபடியாக அந்த காசை வாங்கிருங்க, அடிச்சு உடைங்க, வீட்டை உடைங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டார். எல்லா நிலையிலையுமே அவங்களுக்கு சலுகைகள் காட்டுவார். சில நேரங்கள்ல கடனை மன்னிக்குமாறு சொல்லுவார். பரவாயில்ல, அந்த அவங்க ரொம்ப ஏழையா இருக்க மாதிரி தெரியுது, அந்த கடனை திருப்பி கேட்காதப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவார். அவர் தனது வேலையை கட்டளையிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், அவ்வாறு சலுகை காட்டுவதற்கு உன்னை விட நாமே அதிக தகுதியுடையவர்கள், அவனை மன்னித்து விடுங்கள், அவனது பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் என்பதாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். ஒரு மனிதன் அப்படி செய்யறத பார்த்துட்டா அல்லாஹ் சொல்லுவானா, பாரு நான் தான் சலுகையை கொடுக்கறதுலயே மிக தகுதியானவன், இரக்கம் காட்டுறதுல மிக தகுதியானவன்னா, மன்னிக்க கூடியது மிக தகுதியானவன்னா, ஆனா என்ன எனக்கு நான் செய்யற மாதிரி அவனும் செய்யறானே, அப்ப என்ன செய்ய, அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. ஒரு மனிதன் அல்லாஹ் எப்படியெல்லாம் மன்னிக்கிறான் பாருங்க. ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அவனை நல்லவனாக, அவன் ஒரு நன்மையும் செய்யல, அந்த வியாபாரி ஒரு நன்மையும் செய்யல, ஆனா மக்களிடத்தில் சலுகையாக வாங்கிய கடனை அப்பப்ப என்ன செய்யறது, அவங்கள மன்னிக்கிறது, அந்த வாங்கிய கடனை அவங்கள அடாவடித்தனமாக கேட்காம இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஹதீஸை நான் சமீபத்தில் படிச்சேன். எந்த ஒரு மனிதன் கடன் கொடுத்து விட்டு அந்த கடனை கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறாரு, ஆனா அந்த மனிதன் கடினத்துல இருக்கிறான், கஷ்டப்படுறான், ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குறான், அவன் இவரை ஏமாத்தணும்னு நினைக்கலாம் இல்ல, உண்மையிலேயே அவனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல. இப்படி சூழ்நிலையில ஒரு மனிதன் தன்னிடத்துல கடன் வாங்கினவனுடைய கடனக்காரனை பார்த்து, அல்லாஹ்வுக்காக நான் உன் கடனை மன்னித்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக உன் கடனை நான் மன்னித்து விட்டேன், நீ கடன் திரும்பி தர வேணாம், நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு மனிதன் அந்த மனிதன்கிட்ட சொல்லிட்டா, இந்த மனிதன் சொர்க்கத்திற்கு வாஜிபானவனாக மாறுறான். அவ்வளவு பெரிய நன்மைகளை அந்த மனிதன் அடைகிறான் அப்படிங்கிறத ஹதீசுகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால எப்பயுமே வாழ்க்கையில அப்படி அதாவது சின்ன சின்ன கடன்கள் பெருசா இல்லா திரும்பி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுடைய சின்ன சின்ன கடன்கள் இருந்தா அல்லாஹ்வுக்காக அதை மன்னிக்க கூடியவங்களாக நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு விளங்கப்படுத்துது. 13வது ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அன் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு யகூலு குன்து இன்த ரசூலுல்லாஹ், நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஜாஅஹு ரஜுலானி, ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க. அஹதுகுமா யஷக்கு ஐலத வல் ஆஹர் யஷக்கு கத்அ ஸபீல் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் தொடர். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளில் இருந்தேன். அப்போது அவரிடம் இருவர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருவர் வறுமையை பற்றி முறையிட்டார். யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப வறுமையில வாழ்றேன், எனக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கறத வெளிப்படுத்தினார். மற்றொருவர் வழிப்பறியை பற்றி முறையிட்டார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், வழிப்பறியை பொறுத்தவரையில் இன்னும் சிறிது காலத்தில் ஒரு பயணம் கூட்டம் எந்த ஒரு பாதுகாவலரும் இன்றி மக்காவுக்கு செல்லும் நிலை வரும். வறுமையை பொறுத்தவரையில் உங்களில் ஒருவர் தனது தர்மத்துடன் சுற்றித் திரிவார், அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாரையும் காணாத நிலை வரும் என்று கியாமத் நாள் ஏற்படாது என்று கூறினார்கள். இந்த ரெண்டு மனிதர்கள் சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாரு, யா அல்லாஹ் நான் ரொம்ப வறுமையில இருக்கேன்னு சொன்னாரு. இன்னொரு நபர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் வர்ற வழியில நிறைய வரிப்பறி கொள்ளையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்க வியாபாரத்திலிருந்து வரும்போது திடீர்னு வரிப்பறி பண்றாங்க, இப்படி நடக்குதே அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அந்த வறுமை என்பது சீக்கிரம் போகும். கியாமத் ஏற்படாது எதுவரைன்னா, உங்கள நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சு ஜகாத் வாங்குவதற்கு பணத்தை வச்சுக்கிட்டு திரிவீங்க. ஜகாத் யார் வாங்குவீங்க, சதக்கா எங்க வாங்குவீங்க, அப்படி நிலைகள் மக்காவுல ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வழிப்பொறி இல்லாத ஒரு அமானத்துடைய அந்த பூமியில பாதுகாக்கப்பட்ட பூமியாக இது மக்கா மாறும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு செஞ்சாங்க. பின்னர் உங்களில் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பீர்கள், அவனுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது. கியாமத்துடைய மஹ்ஷருடைய தினத்தை சொல்றாங்க. எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கியாமத்து நாள் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நபி சொன்னாங்க, கியாமத்து நாள் எப்படி இருக்கும்னா, மனிதன் எப்படி தூங்கி எந்திரிப்பானோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் தன் தலையில் உள்ள மண்ணை தட்டிக்கிட்டு அப்படியே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அல்லாஹ் சூர் ஊதணும்னா எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இப்படி ஒன்று சேரும் போது மனிதர்கள் எல்லாம் உரியானாக அமனமாக இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் அமனமாக இருந்தா ஒருத்தவங்க பார்ப்பாங்களே, வெக்கப்படுவாங்களேன்னு சொன்னாங்க. நபி சொன்னாங்க, இல்ல இல்ல, அந்த நிலையில யாரும் யாரையும் பார்க்க முடியாது. யா நப்சி யா நப்சி, எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யா நப்சி யா நப்சி. சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் என் நிலை என்னவாகுமோ, என் நிலை என்னவாகுமோ அப்படிங்கறத மட்டும்தான் எல்லாரும் யோசிப்பாங்க. தந்தையை பார்த்து மகன் ஓடுவான், கணவரை பார்த்து மனைவி ஓடுவாங்க, அம்மாவை பார்த்து புள்ள ஓடும், புள்ளைய பார்த்து அம்மா ஓடும். இந்த உலகத்துலதான் அன்பு, பாசம், லவ், அஃபெக்ஷன் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவோம். ஆனா மஹ்ஷருடைய தினத்துல யாரும் யாரை பார்த்து நிக்க மாட்டோம். இந்த உலகத்துல அத்தா மகன் அப்படி இணைப்பா இருப்பாங்க, அம்மா மகள் அவ்வளவு இணைப்பு, கணவன் மனைவி நாங்க மௌத்தாதானும் பிரிய மாட்டோம்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்தா கணவனை பார்த்தா மனைவி தலைக்குப்புற அடிச்சு நம்ம ஓடும், மனைவியை பார்த்து கணவரை திடுதிடுன்னு ஓடுவார், பக்கத்திலேயே வரமாட்டாங்க. அந்த சூழ்நிலை ஏற்படும். அவ்வளவு மோசமான, எல்லாருமே தன் நிலையை பத்தி மட்டுமா யோசிப்பாங்க. சூரியன் பக்கத்துல வந்துடும், மனிதன் பாவத்தினுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பான். அந்த மஹ்ஷருடைய நாள் மிக கடினமான நாளாக இருக்கும். அந்த நாட்கள்ல சில நபர்களுக்கு மட்டுமே அவனுடைய அர்ஷுடைய நிழல்ல சில பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஹதீஸுகள்லாம் மிக முக்கியமான ஹதீஸ். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே எல்லாருமே ஒவ்வொரு திரையும் இல்லாம அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்பான். ஒரு மனிதனை கூப்பிட்டு கேள்வி கேட்பான், எல்லாத்துக்கும் முன்னாடி கேள்வி கேட்பான். அப்படி கேட்க கேட்க ஒவ்வொரு மனிதர்களும் அப்படியே பதில் சொல்ல திணறிக்கிட்டு நிற்போம். யார் நன்மையான காரியங்கள் செய்தாங்களோ, யார் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவங்களாக இருந்தாங்களோ அவங்க கேள்வி கணக்கு சீக்கிரம் முடியும். அவங்க நேராக நபியினுடைய இடத்துக்கு போவாங்க. ஹவுதல் கௌதர் நீர் தடாகத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் அந்த நீர் எடுத்து கையில கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வரிசையா மக்கள் நிப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேரை மலக்குமார்கள் அந்த கூட்டத்துல நிக்கிறவங்களை அடிச்சு விரட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏன் என் உம்மத்தை அடிச்சு விரட்டுறீங்க, ஏன் விரட்டுறீங்க? யா ரசூலல்லாஹ், இவங்க உலகத்தை உங்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றல, உங்க பிதஅத்தான வாழ்க்கையை பின்பற்றினாங்க, மோசமான வாழ்க்கையை நடத்தினாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு நம்மளை பாக்குறத விட்டு மூஞ்சியை திருப்பிக்குவாங்க, இப்படி முகத்தை திருப்பிக்குவாங்க. நம்மளை அடிச்சு விரட்டப்படும், பல மக்கள் அடிச்சு விரட்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சமுதாயத்துக்கு வந்துடக்கூடாது. எல்லா நிலையிலும் நபியினுடைய ஸலவாத்தை, நபியினுடைய முஹப்பத்தை நம்ம அதிகப்படுத்தணும். இப்ப எல்லாரும் கேள்வி கேட்ட பிறகுதான் எல்லாமே நடக்காது. உங்களுக்கு மொழிபெயர்ப்பாலும் இருக்க மாட்டார். அங்க யாரெல்லாம் மொழிபெயர்க்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாரும் அரபியில பேசுவோம். சொர்க்கத்தினுடைய கிராமத்தினுடைய மொழிங்கிறது அரபி தான். எல்லாரும் அரபி மொழிகள் பேசுவோம். எல்லாரும் அல்லாஹ் பதில் கேள்வி கேட்பான், நம்ம பதில் சொல்லுவோம். டிரான்ஸ்லேஷன் எல்லாம் தேவையில்லை. அப்போது அவரிடம் நான் உனக்கு செல்வத்தை வழங்கவில்லையா என்று கேட்பான். அதற்கு அவர் ஆம் என்று கூறுவார். பின்னர் அவன் நான் உனக்கு ஒரு தூதரை அனுப்பவில்லையா என்று கேட்பான். ஆம் என்று கூறுவார். மனிதர் நம்ம கூறுவோம். அவர் தனது வலதுபுறம் பார்ப்பார், நரக நெருப்பை தவிர வேறு எதையும் காண மாட்டார். பின்னரது தன் இடதுபுறம் பார்ப்பார், நரக நெருப்பை தவிர வேற எதையும் காண மாட்டார். எனவே உங்களில் ஒருவரும் ஒரு பேரிச்சம்பழத்தின் பகுதியாவது கொண்டு நரக நெருப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதுவும் இல்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கொண்டா சதக்காக்கள் செய்யட்டும்னு சொல்றாங்க. நன்மை மக்களுக்கு மத்தியில தான தர்மங்கள் செய்யுங்க. ஒரு பேரிச்சம்பழத்தையாவது மக்களுக்கு இலவசமாக கொடுங்க. ஒரு பேரிச்சம்பழத்தையாவது மனிதர்களுக்கு யாசகமாக கொடுத்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். எல்லா நிலையிலையுமே நாம இந்த மாதங்கள்ல அதிகமாக சதக்காக்களை, ஜக்காத்துகளை கணக்கிட்டு கொடுங்க. தயவு செய்து அதுல இருந்து எந்த விதமான மாற்று கருத்துக்கும் போயிடாதீங்க. இந்த சமுதாயம் ஜக்காத்தை மட்டும் சரியாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய சமூகமா மாறிடுச்சா சமூகத்துல ஏழைகளே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுல 3 பிச்சைக்காரங்கள்ல ஒரு பிச்சைக்கார முஸ்லீம். இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள்ல 3 பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு பிச்சைக்கார முஸ்லீம்.
ஏன் அப்படின்னா நம்ம சரியான முறையில சதகாக்களை ஜகாத்துகளை கணக்கிட்டு மஹல்லாக்கள்ல திட்டமிட்டு குடும்பங்களை கணக்கிட்டு சரியான முறையில கொடுத்துட்டோம்னா ஒரே வருஷம் போதும் ஒரு பெரும் சமூக கட்டமைப்பை நம்மளால ஏற்படுத்த முடியும். மற்ற எந்த காரணமும் சொல்ல முடியாது. பல காரணங்கள், பல பேர் சொல்றாங்க கஞ்சி காய்ச்சறதுக்கு நிறைய செலவு செய்யறோம், வடை வாங்கு, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். கஞ்சி காய்ச்சப்படும், வடை வாங்கி சாப்பிடுவோம், அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். உங்க ஊர்ல தான் நிறைய வடையை நான் பாக்குறேன். எங்க பார்த்தாலும் வடை தான். ஒரு வடை வடை யார் 5 ரூபா. ஒரு நாளைக்கு 1 கோடி வடை விற்கும் நினைக்கிறேன். இங்க இருக்கும்ல, சரி இறக்கிறேன். அப்ப 5 ரூபா ஒரு வடைன்னா 1 கோடி வடை என்னாச்சு? இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு வடை சாப்பிட வேணாம்னு சொல்லல, நல்லா சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க, உங்க ஊர்ல சேமியா சாப்பிடுங்க, நல்ல பிரியாணி சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்க ஜகாத்துகளை உங்க மஹல்லாக்கள்ல திட்டமிட்டு யோசிங்க, அதை திட்டமிடுங்க. ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஒரு கமிட்டி வச்சிருப்பீங்க. இந்த கமிட்டியில உட்காருங்க, 10 பேர் உட்காருங்க, பேசுங்க. நம்ம மஹல்லாவில் எத்தனை குடும்பம் சந்தா கொடுக்குறாங்க? 300 குடும்பம் கொடுக்குறாங்க. இப்போ 300 குடும்பத்துல எத்தனை குடும்பம் வறுமை கோட்டு கீழே இருக்கு? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? 100 குடும்பம்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. 100 குடும்பம்லாம் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 30ல இருந்து 50 குடும்பம் இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா மொத்த இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப குறைவான இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடும் கேரளாவும் தான். மொத்த இந்தியாவில 100 பேருக்கு 36 முஸ்லிம்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. 36 பேர் வறுமை கோட்டு கீழே. ஆனா தமிழகத்திலையும் கேரளாவில 0 ஆயிட்டாங்க. வருமானம் 1% தான் சொல்றாங்க. அது போன வருஷம் 0ன்னு சொன்னாங்க. வறுமை இல்லாத ஒரு மாநிலம் வந்து கேரளா தான். வறுமை கோட்டுல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. தமிழகத்துல 3ல இருந்து 4% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. முஸ்லிம்களாக இருந்தா 8% அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதை கணக்கிட்டு ப்ராப்பர் நம்ம பண்ணோம்னா மாஷாஅல்லாஹ் நம்ம ஊர் அல்லாஹ்வுடைய செழிப்பு, மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு, நமக்குள்ள மிகப்பெரிய பரக்கத்தான வாழ்க்கை முறை எல்லாமே ஏற்படும். ஆனா அதை திட்டமிட்டு செய்யணும். யாராவது ஒரு முன்மாதிரி செஞ்சு காட்டுங்க. ஏதோ ஒரு மஹல்லா, நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துல எங்க மஹல்லாவுல வறுமை இல்லாத மக்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்துங்க. எல்லாரையும் பணக்காரன் ஆக்க முடியாது, நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் செல்வந்தர ஆக்க முடியாது, எல்லாரையும் சொபிஸ்டிகேட்டடா வாழ வைக்க முடியாது. ஆனா பட்டினி இல்லாத கஷ்டத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க முடியும். ரொம்ப ஆழமா யோசிக்கணும். இஸ்லாம் எல்லாத்தையும் பணக்காரனா ஆக்க சொல்லல. கஷ்டப்படக்கூடிய நிலை, வறுமைக்கு போய் வறுமையின் காரணமாக சாபங்கள் இடக்கூடிய மக்களாக நம்ம விட்டுறக்கூடாது. அதனுடைய விளைவு எல்லாத்தையும் சாரும், ஊரை சாரும், மஹல்லாவை சாரும், மக்களை சாரும், எல்லாரும் அதுல பாதிக்கப்படும். அதனால ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மஹல்லாவும் திட்டமிட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக நாங்க மாறிட்டோம்னா பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அதுதான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அல்லாஹ் தஆலா செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. நிறைய ஹதீஸ்கள் படிக்கிறோம், நிறைய பயான்கள் கேட்கிறோம். ஆனா வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்துச்சுங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்ப பார்த்தாலும் நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், நிறைய பேசுறோம், நிறைய கேட்கிறோம். ஆனா வாழ்க்கையில என்ன மாற்றம், என்னிடத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, உங்களிடத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, மஹல்லாவுல என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு சேஞ்சஸ். இந்த மஹல்லாவுல இந்த வருஷம் நாங்க 10 பேரை டாக்டர் ஆக்கணும், 10 பேரை முஃப்தி ஆக்கணும், 10 பேரை நாங்க ஜட்ஜ் ஆக்கணும். ஏதோ ஒரு முயற்சி, கல்வி ரீதியான முயற்சி, வறுமை ஒழிப்பு ரீதியான முயற்சி, ஆன்மீக ரீதியான முயற்சி, எதையாவது ஒண்ணு செய்யணும். செஞ்சாதான் வளர்ச்சி. வெறுமன பயான்கள் கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா மாற்றங்கள் என்ன வந்துச்சு அப்படிங்கறத நம்ம கணக்கிடும் போது அதுக்கு சொல்றதை நிப்பாட்ட போறது இல்ல, மௌத்தா போற வரையும் சொல்ல வேண்டியதான். செய்யறது செய்யாதது அந்தந்த மக்களுடைய பொறுப்பு, சொல்லக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்கங்கிற முழு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டியும் கூட நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய உறவுகள்ல யாரையாவது ஒரு ஆளை எடுங்க. இந்த வருஷம் நான் என் உறவுகள்ல இருந்து ஒரு பையனை படிக்க வச்சேன், படிக்க வைத்ததை கொண்டு அந்த பையனுடைய குடும்பம் இந்த நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு மாடலை பாருங்க, ஒரு மாடலை உருவாக்குங்க. அதுதான் நபியினுடைய வாழ்க்கை. நபியினுடைய வாழ்க்கையே சோசியல் எம்பவர்மெண்ட் தான், சமூக எழுச்சி தான். ஒன்றுமே இல்லாத உமர் எல்லாம் அறிவிப்பாங்கல்ல, ஒட்டகம் மேய்க்க கூட தெரியாத உமரை சமூகத்தினுடைய மிகப்பெரிய 21 நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய மனிதராக என் நபி என்ன மாத்துனாங்கன்னு சொல்றாங்க. ஒட்டகம் மேய்க்க கூட தெரியாது உமர் இப்னு கத்தாப். உமர் அத்தா சொல்லுவார், உமரே உன்னை பெத்தது வேஸ்ட், ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கு இல்லாத உன்னை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க கத்தாப் அவர்கள் உமர் ரலியல்லாஹு பார்த்து. ஆனா பின்காலத்துல உமர் ரலியல்லாஹு 21 நாடுகளை ஆட்சி செஞ்சாங்க, 21 கண்ட்ரிஸ் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல. அழுதுகிட்டே சொல்லுவாங்க, ஒட்டகம் மேய்க்க தெரியாத இந்த உமரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என் நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புக்கு கொண்டு வந்து வச்சாங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு சகோதரனுடைய மாற்றத்துக்கு நான் என்ன பண்ணேன்,
ஏதாவது நான் பண்ணனா, ஏதாவது முயற்சி செய்தனா, என்னால அவன் நேர்வழி அடைந்தானா அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு தனி மனிதர்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்படி யோசிக்க தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். யோசிக்காமையே நம்ம வர்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், புள்ள பக்கிறோம், வர்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இப்படியே இருந்தோம்னா அடுத்து நம்ம என்ன செஞ்சோம், எதையாவது செஞ்சோமா, என்னால ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா எங்க ஊருக்கு, என் இளைஞர்களுக்கு, என் ஏழைகளுக்கு, இந்த மக்களுக்கு அப்படிங்கிற உணர்வுகளை சுமந்து கொள்ளுங்க. நீங்க செய்யாட்டியும் பரவாயில்ல ஆஜியா, யோசிக்கவாவது ஆரம்பிங்க. எப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்களோ வாய்ப்புகள் உண்டாகும். எப்ப நம்ம யோசிக்கவே இல்லையோ வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பொருந்திக்கலோட. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். ஆண்கள் மட்டுமே உதவி செய்யணும் அவசியம் இல்ல, பெண்கள் நீங்களும் செய்யணும். பெண்கள் உங்களால உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை வைத்து பெண் சமூகத்தை நீங்க எப்படி மாத்தணும் அப்படிங்கறதையும் பெண்கள் யோசிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ஹய்யினா பிஸ்ஸலாம் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.